எதையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட வேண்டும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி. ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம் பாரத்தை எல்லாம் வைத்துவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் வைக்கும் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு நம்மை அவர் ஆதரிப்பார். நாம் அவர் மேல் வைக்க வேண்டிய பாரங்கள் அநேகம் உண்டு. ஏனென்றால் நம்மால் எந்த பாரமுமே சுமக்க முடியாது. எனவே அவர் நமக்கு சுமை தாங்கியாய் இருக்கிறார். நம்முடைய பாரங்களையெல்லாம் சுமக்கிற சுமை தாங்கியாய் இருக்கிறார். எந்தெந்த பாரங்களையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று சற்று பார்த்தோமானால், பாவத்தினால் ஏற்படுகிற பாரங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமையினாலோ, நம்முடைய அஜாக்கிரதையினாலோ, நம்முடைய கிரியையினாலோ வருகிற பாரங்களும் உண்டு. இன்னும் மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஏற்படுகிற பாரங்களும் உண்டு. பிசாசின் மூலமாக நமக்கு ஏற்படுகிற பாரங்களும் உண்டு. எந்த பாரமாக இருந்தாலும் அவர் மேல் வைத்து விடும்போது அவர் அதை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் சற்று பார்த்தோமானால், பாவத்தினால் ஏற்படுகிற பாரங்கள், முன்னோர்களுடைய சாபத்தினால் வருகிற பாரங்கள், இவையெல்லாம் சந்ததி சந்ததியாக தொடரக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களுடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அது தொடர்கிறது. பிரியமானவர்களே, அப்படி தொடர்கிற சாபங்களையும் அந்த பாரங்களையும் கர்த்தர் மேல் நாம் வைத்துவிட வேண்டும். அவர் நம்மை ஆதரிப்பார். வேதம் சொல்லுகிறது, பாவம் நம்முடைய வாசற்படியில் நாம் செய்ததோ, முன்னோர்கள் செய்ததோ, ஏதோ பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி படுத்து கிடக்கிற பாவமானது வேளை வரும்போது அது எழும்பிவிடும். எழும்பி அது என்ன நோக்கத்துக்காக படுத்திருந்ததோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்ற பிரயாசப்படும். அப்பேற்பட்ட பாவ பாரத்தையும் நாம் கர்த்தர் மேல் வைத்து விடும் பொழுது, அதை நாம் உணர்ந்து, அதை நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, அந்த பாரத்தையும் அவர் சுமந்து கொண்டு நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் பார்த்தோமானால், குடும்பத்திலே வாலிப மரணங்கள், அகால மரணங்கள், இளம் வயதின் மரணங்கள், இப்படியாக காலத்துக்கு முன்னே மரிக்கிற மரணங்களும் அந்த பாரங்களும் சந்ததியை தொடர்கிறதாகவே இருக்கிறது. அப்பேற்பட்ட பாரத்தையும் அப்பேற்பட்ட காரியங்களையும் நாம் உணர்ந்து அறிந்து ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரிடத்தில் நம் ஜெபத்தில் தெரியப்படுத்தி நம் ஜாக்கிரதையோடு இருந்தோமானால் அது சந்ததியை தொடராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இதற்கு முன்னே ஆக்சிடெண்ட் மூலமாக மரிக்கிற காரியங்களும் அது தொடர்கிறதாக இருக்கிறது. இன்னும் கொள்ளை நோய்கள் அது சந்ததியை தொடர்கிறதாகவே இருக்கிறது. காலத்துக்கு முன்பு ஏற்படுகிற காரியங்கள் எல்லாமே அது சந்ததி சந்ததிக்கும் தொடர்கிறதா இருக்கிறது. நாம் அதை இனம் கண்டுபிடித்து அதற்காக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்போமானால் நம் சந்ததிகள் தப்புவிக்கப்படுவார்கள். இப்படி தொடர்கிற பாரத்தையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது
நம்மை அவர் அந்த பாரத்தையும் சுமந்து கொண்டு நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பார்த்தோமானால் வேதம் சொல்லி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானை தள்ளாட பண்ணுகிற காரியங்களும் அநேகம் சம்பவிக்கும். நீதிமான் தளர்ந்து போகக்கூடிய, கால் தளர்ந்து மனம் தளர்ந்து என்ன செய்வோம் என்று நினைக்கிற சூழ்நிலையும் வரத்தான் செய்யும். அப்பேற்பட்ட சமயத்திலும் நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாடுகிற வேளையிலும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன் தள்ளாடுகிற நீதிமானை தள்ளாட விடாதபடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். முன்னோர்களுடைய சாபமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாசு கொண்டு வருகிற பாரமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஏதோ மற்றவர்கள் மூலமாக வருகிற பாரமாக இருந்தாலும் சரி, நீதிமான் தள்ளாடாதபடிக்கு அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். வியாதி என்னும் பாரமும் மனிதனை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆம், அந்த வியாதி என்னும் பாரத்தையும் ஆண்டவர் மேல் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அதையும் அவர் தாங்குகிற தேவனாய், ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புள்ள கரம், அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குவதற்காகவே, நம்முடைய மன காயங்களை, நம்மளுடைய சரீர காயங்களை குணமாக்குவதற்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய காயங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் சரீரமானது உளப்பட்ட நிலம் போல நொறுக்கப்பட்டது. எதற்காகவென்றால், எல்லாம் நம்முடைய நோய்களை தீர்ப்பதற்காக. நம்மளுடைய எந்த பாவ நோயாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சரீர நோயாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சாத்தான் கொண்டு வருகிற நோயாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களுக்காகவும் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் சரீரம் உளப்பட்ட நிலம் போல மாறியது. பிரியமானவர்களே, ஆம், எவ்வளவு நல்ல தேவன்! நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறதாய் காணப்படுகிறது. அவர்களே, எந்த பாரமாக இருந்தாலும் சரி, வேளை நமக்கு சுமக்க முடியாத காரியமாக கூட இருக்கலாம், நம்மை அழுத்தக்கூடிய, அதாவது நாம் எழும்பவே முடியாது இந்த காரியத்திலிருந்து என்று நினைக்கக்கூடிய பாரங்களும் உண்டு, கடன் பாரங்களும் உண்டு. எல்லா பாரங்களையும் நாம் கர்த்தர் மேல் வைத்து விடும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எந்த பாரமாக இருந்தாலும் அவர் அதற்கு ஒரு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சமயத்துக்கேற்ற சகாயம் அவரிடத்தில் உண்டு. நாம் பாரப்பட்டு, நாம் துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அங்கலாய்த்து, தத்தளித்து நிற்கிற காரியங்களுக்கு, அந்த பாரங்களுக்கெல்லாம் அவரிடத்தில் சகாயம் உண்டு, அவரிடத்தில் விடுதலை உண்டு, அதை தீர்ப்பதற்கு அவரிடத்தில் வல்லமை உண்டு. நம் கால் தள்ளாட விடாதபடிக்கு, நம் காலை தூக்கி நிறுத்துகிற, நாம் சாய்ந்து விடாதபடிக்கு, நாம் கீழே விழுந்து விடாதபடிக்கு நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், ஏந்துகிற தேவனாய், சுமக்கிற தேவனாய், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம்
நம்முடைய பாரங்கள் எந்த பாரமாக இருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். கர்த்தர் மேல் வைத்து விடும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார். நீதிமானாகிய ஒவ்வொருவரையும் அவர் தள்ளாட விடாதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். நம் பாரத்தையெல்லாம் சுமக்கிற சுமைதாங்கியாகிய கர்த்தரை, சிலுவையில் நமக்காக சுமைதாங்கியாய் அந்தரத்தில் தொங்கின தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரிடத்தில் நம் பாரங்களையெல்லாம் இறக்கி வைத்து விடுவோம். அவர் எல்லா பாரங்களையும் நீக்கி அந்த பாரத்திலிருந்து பாரம் நம்மை அழுத்தும் போது அவர் கரம் கொடுத்து ஆதரித்து நம் கால் தள்ளாட விடாதபடி நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பெயர்பட்ட தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆமேன். அல்லேலுயா.